Hello guys, welcome back to my channel. Is sponsored by Mood. ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஊரில் வந்து கண்காட்சி போட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி ஃபேமிலியோட கண்காட்சிக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே போகிற இடத்துல டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போன உடனே நிறையா, அதாவது பிளாஸ்டிக் ஃப்ளவர் இருக்குல்ல, அந்த ஃப்ளவரில் நேச்சுரலாக ஃப்ளவரில் செஞ்ச மாதிரி நிறைய ஷோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தாஜ்மஹால், அப்புறம் வளையல் கடை, அப்புறம் இது வந்து குட்டீஸ் உட்கார்ற மாதிரி ட்ரெயின். இதில் குட்டீஸ் உட்காரலாம், பெரியவங்களும் உட்காரலாம். ஸோ அவங்க குழந்தைய நம்ம உட்கார வச்சுட்டு போகிறது தான். நெக்ஸ்ட்டு வந்து சடல். இது வந்து சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஸோ யாரெல்லாம் சடலில் பயப்படுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன இருந்துச்சுன்னா, கிட்ஸோட போட்டிங் இருந்துச்சு. ஸோ இந்த போட்டிங் பார்க்கும்போது நமக்கெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி போட்டிங் தான் தோணுச்சு. மேக்ஸிமம் இந்த மாதிரி போட்டிங்கெல்லாம் நாங்கள் ஊட்டி, கொடைக்கானல், கேரளா ஸ்டைலு அந்த மாதிரி போகும்போது தான் பார்த்துருக்கோம். நம்ம ஊரில் வந்து குட்டீஸ்க்கு இருக்குது, நமக்கு பெரியவங்களுக்கு இல்லை. இருந்திருந்தா சூப்பராக இருந்திருக்குங்க. நான்லாம் ஜாலியாக விளாண்டுருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இங்கே நிறைய ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு. ஃபுட் மீன்ஸ் என்ன பண்ணால் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு ஒன்றும் பெருசாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இல்லைனால ஆவரேஜாக இருந்துச்சு. டெல்லி அப்பளம், அப்புறம் பஜ்ஜி, போண்டா, சமோசா, பானிபூரி, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்துச்சு. ஸோ அதில் நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோடு ஒவ்வொன்றும் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு பொறுமையாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். ஸோ வந்து இந்த மாதிரி விடும்போதெல்லாம் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்மளாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்துட்டு, ஆனால் இந்த தண்ணியெல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த டப்பில் இருக்கிற தண்ணி ஓப்பன் அன்னைக்கு ஊற்றிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணுற அன்றைக்கி தான் இது பண்ணுவாங்க போல். ஆனால் குழந்தைங்க வந்து தைரியமாக விடலாம், ஏன்னா ஆழம்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஜஸ்ட்டு தான். அதுவும் இல்லாமல் இது கூடவே ஒரு அண்ணன் நடந்துகிட்டே இருப்பார். அது நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அவர் வந்து குழந்தைங்க வீழுது, உங்கள் போட்டு ஸ்டெக்காக வருது, அதெல்லாம் சரி பண்ணிட்டு தள்ளி விட்டுக்கிட்டு வருதோ அங்கே இருக்கிறால அவர் தான். அவர் வந்து தண்ணி உள்ளே நிற்பார். அண்ட் மோஸ்ட்டாக ஒரு சில குழந்தெல்லாம் நல்லா ஓட்டுறாங்க, ஒரு சில குழந்தைக்கு என்ன பண்ணுறதே தெரியல, எதுக்கு இங்கே உட்கார வச்சுன்றாங்க மாதிரி எல்லோரும் பேன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருந்துச்சுன்னா, அப்புறம் நிறையா இருந்துச்சுங்க விளாடுறது. கிட்ஸு தான் மெயினாக, கிட்ஸ் தான். நம்ம பெரியவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரினா அது எனக்கு தெரிஞ்சு சடல் ஒன்று தான் இருக்கும். அப்புறம் இந்த ட்ரெயின் இது ஓகே. இன்னொன்று எல்லாத்துலேயும் பட்ஜெட் ஜாஸ்தி. எது எடுத்தாலும் ரூ. 100, 200, 150 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா. எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று தான் எனக்கு கிடச்சது ரூ. 60.